ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அந்த கட்சியில எனக்கு மரியாதை இல்ல, எனக்கு அங்கீகாரம் இல்ல, அதனால நான் இந்த கட்சிக்கு வந்தேன், என்ன தாங்குன்னு தாங்குவாங்க. இப்பேற்பட்ட ஒரு தங்கம் வந்துருச்சே, இதை விட்டுருவாங்களா? அதனால இங்க வந்து என்ன தாங்குவாங்க, உரிய மரியாதை கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம டாப் கியர்ல மேல போயிடலாம் அப்படின்னு அங்கத்தை விட்டுட்டு இங்கத்துக்கு வந்தாங்க. ஆனா இங்க வந்தும் அங்க நடத்துனதை விட கேவலமா நடத்துறாங்க. அங்க இருந்த மரியாதை விட இங்க இல்லாம போயிடுச்சு. அங்க கிடைச்ச அங்கீகாரத்தை விட இங்க எனக்கு அங்கீகாரமே கிடைக்கலையே அப்படின்னு புலம்பி தவிக்கிற ஒரு அரசியல் ஆளுமை தான் இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கிறாங்க அக்கா விஜயதரணி அக்கா. என்ன புலம்பி தவிக்கிறாங்க, எனக்கு பதவி கொடுக்கலையே, எனக்கு அங்கீகாரம் கொடுக்கலையே. காங்கிரஸ்ல தாங்க எனக்கு அங்கீகாரமே கொடுக்கல. சரி, காங்கிரஸ்ல தான் நம்மளுக்கு மரியாதை இல்லை, அட்லீஸ்ட் நம்ம பாஜக வந்தா நம்மள வந்து லட்டு மாதிரி தூக்கிப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஆளுமை இங்க வருதுன்னா இவங்களுக்கு வெள்ளம், இவங்களுக்கு லட்டு, தூக்கி நம்மள நிப்பாட்டுவாங்க அப்படின்னு அந்த கனவோட தான் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்தாங்க. ஆனா காங்கிரஸ் விட்டு பாஜகவுக்கு வந்த வேகத்துல எந்த அளவுக்கு டம்மி பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்மள டம்மி பாபாவா வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய குமுறலை வெளிப்படுத்திருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் என்னுடைய லாஸ்ட் சான்ஸ், நான் எவ்வளவு பொறுத்துட்டேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல நின்னு நான் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், அங்க இல்ல. சரி, இழந்த விலவங்கோடு தொகுதியாச்சுன்னா தருவாங்கன்னா அதுவும் தரல. சரி, 2024 அப்புறம் கட்சியில நம்ம ஒரு தலைவர் பதவிக்கு வந்துடலாம், ஒரு மேலிட பொறுப்பாளரா ஆகலாம் அப்படின்னா அதுக்கும் வழிவகை செய்யவே இல்லை. இப்படியா இருக்கும் பொழுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல எனக்கு விலவங்கோடு தொகுதி கொடுத்தாங்கன்னா நான் இந்த பாஜகவில் இருப்பேன், இல்லா கட்டி நான் பாஜகவில் இருந்து கட்சி மாறுவேன் அப்படின்னு அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க விஜயதரணி அக்கா. ஆனா உண்மையிலேயே விஜயதரணி அக்காலாம் பாவம். ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு சக்தியா இருந்தாங்க. தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏக்களா இருந்திருக்கிறாங்க. ஒரே தொகுதியில 3 முறை எம்எல்ஏவா இருந்தாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இங்க இருந்து டெல்லிக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இருந்தது. அந்த அளவுக்கு விஜயதரணி அக்கா காங்கிரஸ்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருந்தாங்க. ஆனா அவங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனா அங்க அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. அதனுடைய ஏமாற்றத்தின் எதிரொலியா தான் பாஜக பக்கம் வந்தாங்க. என்ன நினைச்சாங்க? ஒன்னெல்லாம் பெருசாலாம் நினைக்கல. நமக்கு வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் தரப்புல இருந்து சட்டமன்ற குழு தலைவர் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அது செல்வ பெருந்தகை போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாநில தலைவரா தேர்ந்தெடுக்கும் போது நம்மள தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுவும் செல்வ பெருந்தகை என்ன பண்ணாரு, தட்டிட்டு. சரி, செல்வ பெருந்தகை சட்டமன்ற குழு தலைவரா இருந்து தலைவர் பதவிக்கு வந்துட்டாரு, அந்த போஸ்டிங் காலியா இருக்கு, திரும்பவும் அதுக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அங்கேயும் என்ன பண்ணுச்சு, மறுக்கப்பட்டுச்சு. சோ இப்படி தொடர்ந்து காங்கிரஸ்ல ஏமாற்றத்தின் உச்சத்துக்கே போனவங்க தான் விஜயதரணி அக்கா. சரி, இங்கதான் இப்படி பண்றாங்க, நம்ம இங்க இருந்து கரண்ட் எம்எல்ஏவே இருந்து இங்க போவோம், இங்க போனா நம்மளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் விஜயதரணி அக்கா காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்தாங்க. ஆனா பாஜகவுக்கு வந்த வேகத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு மாநில அரசியல்ல போர் அடிச்சிச்சுங்க, டெல்லி அரசியலுக்கு நான் போறேன், எம்பி சீட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. ஆனா இங்க கொடுக்கல. பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு சீனியர், அவருக்கு தான் நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி தொகுதி அவங்களுக்கு. சரி, ஓகே, கன்னியாகுமரி தொகுதி அவங்களுக்கு கொடுக்குறீங்க. நான் காங்கிரஸ்ல இருக்கும்போது விலங்கோடு எம்எல்ஏவா இருந்தேன், இப்ப அதை விட்டுட்டு நான் வந்தேன், எனக்கு திரும்ப வந்து தொகுதி எம்எல்ஏ கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க முடியாதுமா, ஆல்ரெடி நாங்க வந்து ஒருத்தவங்க போட்டோம், அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்க வேணா இறங்கி வேலை செய்யுங்க, உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங்க கொடுக்க போறதாகவும் தகவல் இருந்தது. ஆனா அங்கேயும் போஸ்டிங் போடல. சரி, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்ற போறோம் அப்படின்னு போது விஜயதரணி அக்காவும் ரேஸ்ல இருந்தாங்க. ஏன்னா ஒரு பெண்களை போடலாம், தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா மாநில தலைவரா இருந்திருக்காங்க, வானதி சீனிவாசன் இருந்திருக்காங்க, அந்த வரிசையில விஜயதரணி அக்கா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இவங்க நினைச்சாங்க. ஆனா அதுவும் தோல்வி அடைஞ்சிச்சு. சரி, ஓகே, ரொம்ப நாளும் ரொம்ப சைலண்டாவே இருந்தாங்க. ஒரு பொது மேடை நிகழ்ச்சியில தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்கும் பொழுதே ஓப்பனா படார்னு வச்சுனாங்க, நான் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்தது காரணம் என்னன்னா மக்கள் பணி செய்யறதுக்கு தான், என்ன இது மாதிரி டம்மி பாபாவை வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு போஸ்டிங் கொடுங்க, நான் இறங்கி வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்கேயும் என்ன பண்ணாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன பண்ணாங்கன்னா, இல்லம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே 2 பேருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்தது. அதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தாங்க. ஆனா தேசிய லெவல்ல செயற்குழு உறுப்பினர் கொடுத்தாங்க, இது ஒரு டம்மி போஸ்டிங் தானே, இதுல நம்ம என்னத்தை செயல்படுறது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. 2026 லாஸ்ட் சான்ஸ், நான் பாஜகவுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் என்ன வந்து யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா நான் வந்து நான் அப்புறம் செல்லா காசா போயிருவேன். சோ அதனால என்ன அடையாளம் தெரியும், இப்போ பாஜகவில் இவங்க போனதுனால விஜயதரணி அக்கா இருக்கிறாங்களாப்பா, எங்கப்பா அவங்க அப்படின்னு தேடுற லெவலுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கும் அவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்க. விலவங்கோடு தொகுதியே இவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. விஜயதரணி அக்காவுடைய ஆளுமை அங்க காங்கிரஸ்ல இருந்தாலும் விலவங்கோடு தொகுதி மகாராணியா
விஜயதரணி அக்கா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் விட்டுட்டு பாஜக வந்ததுனால தேடுறாங்க. எங்கப்பா அவங்க இங்கதானே இருந்தாங்க. விலவங்கோடு தொகுதி மக்களை தேடுறாங்க. எங்க விஜயதரணி அக்கா காணோம், ஏக்கா நீங்க வரது இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பாஜக ரொம்ப டம்மியா ஆயிட்டாங்க. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்னுடைய லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறமும் எனக்கு அங்கீகாரம் தரலன்னா இந்த கட்சியில இருக்கிறது வேஸ்ட். ஓப்பனா அவங்க நினைக்கிறது தப்பு இல்ல. ஏன்னா அவங்க எதுக்கு வந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்து எனக்கு அங்கீகாரம் தரல, இங்க வந்தா எனக்கு அங்கீகாரம் தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்தாங்க. ஆனா நீங்க இவங்களை யூஸ் பண்ணாமே இருக்கீங்களா, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா காங்கிரஸ் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இங்க வந்தா முன்னுரிமை கொடுப்பாங்க சொன்னாங்க. ஆனா இங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்களே, அப்ப எப்படி வந்தீங்க அப்படின்ற. நீங்க காங்கிரஸ்ல விட ஒரு சில பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஆனா இங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் விஜயதரண்யாவுடைய பதிவுல நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு விலவங்கோடு தொகுதியை கொடுத்துருங்க, இல்லாட்டி வேண்டாம், நான் எங்க பாஜகவிலே இல்ல, நான் வேற வேலையை பார்த்துட்டு போறேன், வேற கட்சியை பார்த்துட்டு போறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ அக்கா எங்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதிமுகவுக்கு போறாங்களா, இல்ல திமுகவுக்கு வர போறாங்களா, இல்ல திரும்பவும் காங்கிரஸ்லயே போயிடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு வர போறாங்களா, இல்ல தாவேக்கா பக்கம் போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இப்ப இங்க தொகுதி பங்கீடு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாஜகவும் அதிமுகவும் தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு. குறிப்பா பாஜக விலவங்கோடு தொகுதியை கேட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தமும் விஜயதரணி அக்கா தரப்புல இருந்து வைக்கப்படுது. ஒருவேளை விலவங்கோடு தொகுதி வாங்கிட்டா அது விஜயதரணி அக்காவுக்கு தருவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கு. ஒருவேளை கொடுத்துட்டா அக்கா பாஜக கூட செயல்படுவாங்க. தரலையா டிவிகேல போய் சேர்ந்து அந்த தொகுதியில நின்னு ஜெயிச்சு நான் யார் பாத்துக்கங்க அப்படின்னு பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் சவால் விடுற விதத்துல அக்கா தயாராயிட்டாங்க அப்படின்னு விஜயதரணி அக்கா தரப்புல இருந்து ஒரு பதிவும் வருது. கூடிய விரைவில் பாஜக அதிமுக கிட்ட இருந்து விலவங்கோடு தொகுதியை கேட்டு வாங்கணும், வாங்கி விஜயதரணி அக்கா கொடுக்கணும். இல்ல அவங்க டிவிகேல போய் இணைஞ்சு விலவங்கோடு தொகுதியில இருந்து ஜெயிச்சு காட்டுற அப்படின்ற ஒரு சபதத்தையும் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா ஜெயிச்சிருவாங்க. நீங்க சுயேட்சையா நின்னா கூட விலவங்கோடு தொகுதியில விஜயதரணி அக்கா எந்த கட்சி சார்பும் இல்லாம சுயேட்சையா நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு தொகுதிக்கு செஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. விலவங்கோடு தொகுதி மக்கள் இன்னமும் விஜயதரணி அக்காவை மறக்கல, விட்டு கொடுக்கல அப்படின்னு தொகுதி மக்கள் அங்கிருந்து சொல்லுகிற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. அக்கா தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களோ அப்படின்னு பலர் வேதனைப்படுறாங்க. காங்கிரஸ்லயே இருந்திருக்கலாம், உரிய நேரத்துல அவங்களுக்கு அங்கீகாரம் வந்திருக்கும், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படுறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ முடிவாயிரும். ஏன்னா தொகுதி பகுதி தேர்தலுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும், தன்னுடைய முடிவு அறிவிச்சிடணும். ஏன்னா விலவங்கோடு தொகுதியில டிவிக்கு ஒருவேளை ஆளை நிப்பாட்டிட்டாங்க, இவங்க போய் ஜாயின் பண்ணணும், அது வேலைக்காகாது. சோ அதனால இங்க தொகுதியில ஆளு போறதுக்கு முன்னாடியே டிவிக்குல போய் சேரணும், அது ஒரு காரியமா இருக்கு. சோ இதுக்குள்ளேயே இந்த ப்ராசஸ் முடிஞ்சணும். இன்னும் ஒரு மாசத்துல, அது பிப்ரவரி மாசத்துல ஒரு டிக்ளருக்கு வந்துருவாங்க அப்படின்னு தகவல் வருது. பிப்ரவரி மாசத்துக்குள்ள தன்னுடைய நிலைப்பாடு அறிவிச்சிருவாங்க. எனக்கு விலவங்கோடு தொகுதி தரல அப்படின்னா நான் பாஜகல இருந்து விலகி டிவிக்குல போய் ஜாயின் பண்ணி நான் என்ன பண்றேன், விலவங்கோடு தொகுதியில இருந்து நீ ஜெயிக்கிற, சட்டமன்றத்துக்குள்ள போறேன், நான் யாரு நிரூபிக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அக்கா வந்துருவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. என்ன வேணா நடக்கலாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அரசியல் நகர்வு ஒண்ணு நடக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தேர்தல்ல விலவங்கோடு தொகுதி எனக்கு தரலன்னா நான் பாஜக விட்டு விலகுறேன் அப்படின்னு விஜயதரணி அக்கா தரப்புல இருந்து தகவல் வந்திருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.